கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 2024 2வது மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில நான் என்ன வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆவியானவர் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில என்னுடைய நாவிலே அருளின வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 113 அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நான் தேவ சமூகத்திலே அமர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டபோது இயேசு என்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் கை தூக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறதை பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் எளியவர்களா இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சிறியவர்களா இருக்கிறீர்களோ, உங்களை தேவன் கை தூக்கி விடுவேன் என்று உங்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, புது வருஷம் கடந்து 1 மாசம் முடிஞ்சிருச்சு பிரதர். என்னை கை தூக்கி விட யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோட இந்த காலை நேரத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருப்பேனா, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் இந்த வருஷம் புழுதியில இருந்தும் குப்பையில இருந்தும் உன்னை நான் தூக்கி எடுப்பேன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். தேவன் ஒருபோதும் நம்மை தாக்கி பேசுகிறவர் அல்ல, நம்மை தூக்கி பேசுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பிசாசு தான் நிறைய நேரத்தில் நம்மளை தாக்குவான், ஆனால் இயேசு அவன் தாக்கின இடத்திலிருந்து நம்மை தூக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கை தூக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலையும் யாரையெல்லாம் தேவன் கை தூக்கி விட்டார், எந்த சூழ்நிலையெல்லாம் கை தூக்கி விட்டார் என்று ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். தேவன் யாரை கை தூக்கி விடுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 146 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறாரா? ஆண்டவர் முதலாவது யாரை கை தூக்கி விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுவாரா? இன்னைக்கு எல்லாராலையும் மறக்கப்பட்டு இருக்கிற ஒன்றை கர்த்தர் கை தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாராலையும் மட்டம் தட்டப்பட்ட உன்னை ஆண்டவர் கை தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீதை தன்னுடைய குடும்பத்தினுள்ள தகப்பனும் தன் சகோதரர்களும் அவனை ஒரு மாதிரிக்கில மட்டம் தட்டினார்கள், இல்லாவிட்டால் மடங்கடிக்க பண்ணினார்கள்.
ஆனால் தேவனோ அவனை எல்லாவற்றிலையும் கை தூக்கி விடுகிறவராய் காணப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உன் குடும்பத்தில் ஒன்ன ஒருவேளை மட்டம் தட்டி இருக்கலாம், இல்லாட்டி உன் கூட பிறந்தவர்கள் உன்னை மட்டம் தட்டி இருக்கலாம். ஓ இவனா இவளான்னு சொல்லி உனக்கு ஒரு முத்திரையை வைத்திருக்கலாம். என்னை கை தூக்கி விட யாருமே இல்லையே நீ அழுது கொண்டிருந்தனா, மடங்கடிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தூக்கி விடுவேன் என்று உனக்கு சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். யாரை கர்த்தர் தூக்கி விடுவார்னா, முதலாவது மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவார். இரண்டாவது, கர்த்தர் யாரை கை தூக்கி விடுவார்னு எழுதியிருக்கு தெரியுமா? சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். ஆண்டவர் யார இரண்டாவது கை தூக்கி விடுவார்னா, விழுகிறவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒருவேளை பிரதர், நான் இந்த காரியத்தில எல்லாம் விழுந்துட்டு என்னால எழும்ப முடியலையேன்னு நீ கஷ்டப்படலாம். ஒருவேளை நீ ஏதாவது பாவத்துல விழுந்திருக்கலாம், ஒருவேளை நீ ஏதாவது கடல்ல விழுந்திருக்கலாம், நீ ஒருவேளை ஏதாவது போராட்டத்துக்குள்ளாடி விழுந்திருக்கலாம். என்னை கை தூக்கி விடுகிறதற்கு யாரும் இல்லையே, எனக்கு அடிபட்டுருச்சு, என்னால எழும்ப முடியலையே அப்படின்னு நீ வேதனையோட இருந்தனா, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ விழுந்து கிடக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை கை தூக்கி விடுகிறார். சிலரையெல்லாம் பிசாசு தள்ளி விட்டதை பார்க்கிறேன். தள்ளி விட்டதுனால என்னால எழும்ப முடியலையேன்னு அழுகிறாய். இந்த பாவத்திலிருந்து என்னால எழும்ப முடியலையேன்னு அழுகிறாய். இந்த வேதனையிலிருந்து என்னால எழும்ப முடியலையேன்னு கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் கை தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் கை தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இரண்டாவது, விழுகிறவர்களை கை தூக்கி விடுவாராம். மூன்றாவது, ஆண்டவர் யாரை கை தூக்கி விடுவேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கு தெரியுமா? சங்கீதம் 40 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். மூன்றாவது, தேவன் யாரை கை தூக்கி விடுவார்னு தெரியுமா? பயங்கரமான குழியில இருக்கிறவங்களை தேவன் தூக்கி எடுப்பாராம். ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை நீ பயங்கரமான ஒரு குழியில இருக்கலாம். இந்த குழியிலிருந்து உன்னால எழும்ப முடியாம நீ கஷ்டப்படலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதம் நீ பயங்கரமான குழியில இருந்தனா, அது ஒருவேளை புதக்குழியா இருக்கலாம், ஒருவேளை பாதாள குழியா இருக்கலாம், ஒருவேளை அது மரண குழிகளா இருக்கலாம், ஒருவேளை கடன் என்கிற குழியா இருக்கலாம், ஒருவேளை வியாதி என்கிற குழியா இருக்கலாம், ஒருவேளை டிப்ரெஷன் என்கிற குழியா இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தூக்கி எடுப்பேன் என்று. ஷபரபலபா, பயங்கரமான குழியிலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலையும் பயங்கரமான குழிக்கு சென்ற ஒரு மனிதரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரம் அவனுடைய 22வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு, அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னார்களாம். யோசேப்ப சகோதரர்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாங்களா? வனாந்தரத்துல ஒரு குழியிலையா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வனாந்தரத்துல யாருமே இருக்க மாட்டாங்களா, யாருமே உதவி செய்ய வர மாட்டாங்களா, எல்லாம் காஞ்சு போய், எல்லாம் வாடி போய், எல்லாம் வறண்டு போய், ஆளே இல்லாத ஒரு குழியில யோசேப்பை கொண்டு போட்டார்களா. அந்த யோசேப்பை அந்த குழியில போட்டதுனால தான் தேவன் அவனை கை தூக்கி எடுத்தார்.
இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பயங்கரமான கடன் பிரச்சனையா இருக்கு பிரதர், எனக்கு ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்குது பிரதர். ஓ, என் வீட்டு வாடகையை எப்படி கட்டுவேன்னு தெரியல, என் பிள்ளைகளுடைய ஃபீஸை எப்படி அடைப்பேன்னு எனக்கு தெரியல. ஓ, எனக்கு இன்னும் ஒரு திருமணம் ஆகலை, இன்னும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. ஓ, இன்னும் எனக்கு நான் ஒரு கரு தரிக்கலையேன்னு வனாந்தரத்தில் இருந்துட்டு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு சொல்லி குழியில விழுந்து கிடக்கிற சில யோசேப்பை பார்க்கிறேன். ஐயோ, இந்த கடன்ல இருந்து என்னை யாராவது தூக்கி விட்டா நல்லா இருக்குமே, இந்த டிப்ரெஷன்ல இருந்து யாராவது என்னை வெளியே கொண்டு வந்தா நல்லா இருக்குமே நீ அழுகிறல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அந்த வனாந்தரமான குழியிலிருந்து ஷபா ஹந்தரபாலாபா ஆண்டவர் தூக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 37 அதனுடைய 24வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்ததா. பார்த்தீங்களா, யோசேப்ப வனாந்தரத்தில் ஒரு குழியில போட்டாங்களா. ரெண்டாவது அந்த குழியை பத்தி சொல்லியிருக்கு, அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காஞ்சு போய் ஒருபோதும் நீ மேலேயே ஏறி வரக்கூடாது, இதோட உன் லைஃபை நீ முடிச்சிடணும்னு ஒருவேளை உன் அப்பா உன்னை குழியில போட்டிருக்கலாம், உன் கூட பிறந்தவங்க உன்னை குழியில தள்ளி இருக்கலாம், ஒருவேளை நீ வேலை செய்கிற இடத்துல மேலே வந்துடக்கூடாதுன்னு உன் ஆஃபீஸில் உன்னை குழியில தள்ளி இருக்கலாம், உன் குடும்பத்தில் உன்னை குழியில தள்ளி இருக்கலாம். இவனை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, என் வாழ்க்கை போச்சேன்னு சொல்லி குழியில விழுந்துட்டு அழலாம். இவளை போய் நான் கல்யாணம் பண்ணினேனே, என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி நீ குழியில கடந்து அழுதுட்டு இருக்கலாம். ஒரு வேளை மன அழுத்தத்தில் ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருந்து இந்த குழியிலிருந்து என்னால் எழும்ப முடியலையேன்னு நீ வேதனைப்பட்டனா, உன் கையை உயர்த்து வேணா. ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குழிகள் இந்த மாதம் உனக்கு வழிகளாக தேவன் மாற பண்ணுவா. உன்னை தாக்கின பிசாசின் முன்பாக தேவன் உன்னை தூக்குகிறதை நீ காண முடியும். தானியேல் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். தானியேலை கொண்டு போய் சிங்க கெவியிலே போட்டார்களாம். அது ஒரு குழிதான், எந்த சிங்கம் எப்ப கடிக்கும்னு தெரியாது. ஆனா தேவன் அவனை தூக்கி எடுக்கும்படி கட்ட வேண்டியதை கட்டிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த மாதம் பயங்கரமான குழியில ஜனவரி மாதம் நீங்க இருந்திருக்கலாம். ஒருவேளை வட்டியை கட்ட முடியாம, கடன் பிரச்சனையில, வியாதியினால எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, எனக்கு ஒரு அடையாளம் நடக்கலையேன்னு நீ அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு நன்மையும் வரலையே அப்படின்னு நீ அழுது கொண்டு இருக்கலாம். வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லையேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். இன்னும் திருமணம் ஆகலை, இன்னும் நான் கரு தரிக்கல, இன்னும் நான் உயர முடியலையேன்னு நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கை தூக்கி விடுவேன். ஷபாரபாலாபா, உன்னை நான் கை தூக்கி விடுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, யாரை கை தூக்கி விடுவேன் என்று சொன்னார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுவாராம். இரண்டாவது, விழுகிறவர்களை கை தூக்கி விடுவாராம். மூன்றாவது, பயங்கரமான குழியில இருக்கிறவங்களை கர்த்தர் கை தூக்கி விடுவாராம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கை தூக்கி விடுவார். நம் ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி யாரெல்லாம் மடங்கடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் விழுந்து போய் கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் பயங்கரமான குழியில இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தூக்கி விடுவீராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். நல்ல ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்காக வேண்டி ஜோம் பண்ணி கொள்ளுங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு
என்னுடைய செய்தி யூடியூப்பில் வெளியாகுது, நீங்கள் அதை பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும்படி அன்போடு கூட கேட்கிறேன். உங்களுக்கு எதுக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுன்னா திரையில் என் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் மறக்காமல் அனுப்புங்க. அது கர்த்தருக்கு சித்தமானால் நேரம் இருந்தால் நான் உங்கள் கூட கண்டிப்பாக பேசி உங்களுக்காக ஜெபிப்பேன். அது மட்டுமல்ல, இந்த அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து என்னுடைய மினிஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுகிறீங்க, எல்லா விதத்திலையும் தாங்குறீங்க, தொடர்ந்து தாங்குங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், கை தூக்கி விடுவேன், நீ கலங்காத. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.